ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி. இதுக்கு மீடியம் சைஸ் பீட்ரூட் 2 எடுத்திருக்கேன். இது எல்லா டைப் ஆஃப் சா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு 5 கரண்டி குழிக்கரண்டி குக்கிங் ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தாளிச்சிக்கிறேன். காஞ்ச மிளகா ஒரு 4-5, கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணுன்றதுக்காக வேணும்னா ஒன்று குறைச்சிக்கலாம். இது கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டு பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6, சின்னதாக இருந்தால் ஒரு 10 பூண்டு பல் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பீட்ரூட்டு தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வதங்கணும். அதில் உள்ள நீர் சத்துலாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்த மாதிரி ஆகணுன்றதுக்காக நல்லா வதக்குறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கணும். அதில் உள்ள எண்ணெயோடு சேர்ந்து இப்போ இது எல்லா எல்லா டைப் ஆஃப் டிஃபன் சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுருங்கி இருக்கணும் அது. இப்போது நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு தாளித்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ இதை எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.